ஸோ வி வேர் திங்கிங் எப்படி இந்த கேரக்டர் ஸ்டோரியாக மாற்றும் போது தான் பேட் கேவ் அ டைரெக்ஷன் அண்ட் தென் வி கலெக்டட் த டீமில் ஃபஸ்ட்டாக சேர்ந்தது வந்து இவருக்காக நம்ம கண்டிப்பாக கிளாப் பண்ணணும். யாருன்னா சுரேஷ் சந்திரா சார். எங்கே போனார்? இருக்காரு. ஓகே. சார் வந்து எப்போவுமே என்னோடய சப்போர்ட். நான் எதனா பண்ணணுன்னா ஃபஸ்ட்டாக சார்கிட்ட தான் வந்து போய் இது பண்ணுவேன். ஸோ சார் ஸ்டார்டட் கம்மிங் இன். அதுக்கப்புறம் வி காட் கோகுல், கார்த்திக், சிவா, மியூசிக் சார், வினோத். தேங்க்யூ. லாஸ்ட்டாக யூ ஜாயின்ட் அஸ், பட் தேங்க்யூ ஸோ மச் தட் யூ கேம் இன். இந்த படத்தில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஹவு சிம்பிள், நோ காம்ப்ளிகேஷன். 2 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் குழந்தைங்க வந்து ஒரு ஜாலியாக ஸ்கூலுக்கு ஜேர்னி பண்ணும்போது என்னென்ன கற்றுக்க போகிறாங்கன்ட்டு தான் பெட்டோட இந்த ஸ்டோரியோட ஹோல் பேஸ் லைன். அதில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது. அது இப்போ சொல்லிவிட்டு இது பண்ணுறது விருப்பம் இல்லை எனக்கு, இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை. ஆனால் வந்து 21 இயர்ஸ் பிவிஆரில் மற்ற சினிமா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுல என்னோடய கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்காதது இந்த டைமில் வி ஹவ் ட்ரைட் கெட்டிங் இன், அண்ட் தட்ஸ் வாட் வி வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சி. அண்ட் ப்ரெஸ், நீங்கள் யாரையும் வச்சு இது பண்ண மாட்டீங்க. ரிவ்யூஸ் வந்து உங்களோட இண்டிபெண்ட். உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த இதை பார்த்துட்டு குழந்தைங்கள நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும், இந்த படம் அந்த ரிலீஸில் லான்ச்சில் என்ன அந்த கம்யூனிகேட் பண்ணதுன்னு நினைக்கிறத பண்ணிட்டா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். அண்ட் நான் இந்த படத்தை வந்து ஐ வாஸ் டெல்லிங் ஒன் ஆஃப் த தெலுங்கு ஸ்டார்ஸ், அண்ட் அவர் சொன்னார் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ பெரியவங்களும் கற்றுக்கணும். எப்படி இருக்கிறோம், கிராட்டிடியூட் என்னன்ட்டு தெரிய மாட்டேங்குது, எப்படி வந்து பேசணுன்ட்டே நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி இருக்கணும், தேங்க்யூ சொல்கிறது, சின்ன சின்ன விஷயம் வி ஹவ் கேப்சர்ட் வெரி வெரி டீட்டெயில்டு வே. லாஸ்ட்லி பிஃபோர் ஐ எண்ட் த ஸ்பீச், இந்த படத்தோட மர்ச்சன்டைஸ் நிறையா வரப்போகுது. மர்ச்சன்டைஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதுக்காக ஒரு பத்மபூஷன் பப்பட்ரியை வந்து லைவ் பப்பட்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். அந்த பப்பட்ஸ் வில் ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட். செகண்ட், மர்ச்சன்டைஸில் வந்து கிராட்டிடியூட் டைரி, விஷன் போர்ட், மிஷன் போர்ட். நான் வந்து 2 இயர்ஸாக இருக்கிறேன், 3 இயர்ஸாக நான் என்ன இருக்கணும், 4 இயர்ஸில் என்ன இருக்கணும், இந்த மாதிரி கேலண்டர்ஸ், டைரி எல்லாம் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கு. சில்ட்ரனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த குளோப் நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம். ஆஸ் வி ப்ராக்ரஸ் யூ ஆல் வில் ஆல்சோ கெட் அ காப்பி ஆஃப் இட். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் இதில் நான் ஒருத்தியாக இருந்திருக்கேன். ஸோ திஸ் டைம் நான் வந்து அதர் சைட் உங்கள் சப்போர்ட் முக்கியமாக கண்டிப்பாக வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன். இருக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த படமாக சொல்ல போகிறாங்க. அவங்களோட பயணம், அன்பு, அவங்களோட லைஃபு, அவங்க பாடங்கள், அவங்களோட ஜென்ரேஷன் என்ன சொல்லி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் ஃபீல் தான் கிக்கி அண்ட் கோகோன்னு சொல்லலாம். ரத்தம் சதையுமா சாதியும் வம்புமாக நம்ம படம் பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து. அது மாறி குழந்தைங்களுக்கு இன்றைய கல்விக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, அந்த குழந்தைங்களோட செல்ல பிராணிகளுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்பரிசம், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு பற்றி தான் இந்த கிக்கி அண்ட் கோகோ சொல்ல போகுது. இனிகா ஸ்டுடியோஸ் அண்ட் கலர் பென்சில் நிறுவனங்கள் தங்களோட முதல் படைப்பாக ஒரு குழந்தைகள் படைப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே எல்லாருமே நம்ம அப்ரிசியேஷன் பண்ணணும். இந்தியாவுக்கே உரித்தான ஒரு ஹார்ட் வார்மிங் அப்படிங்கிறத இந்த கதையை சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு புதிய ஒரு தாக்கத்தை கிக்கி அண்ட் கோகோ நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தும். இயக்குனர் நாராயணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை என்பது ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வரம். ஸோ அந்த வரத்தை வந்து நம்ம உருவாக்கும் போது நமக்கு நிறைய ஒரு ப்ரைடு இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் காமிக்கிறது என்ன மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நடக்காததுலாம் காமிக்கிறாங்க, நடக்கிறது எதுவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்பைடர்மேன் வந்து பறக்கிறாரு, சூப்பர்மேன் வந்து பறக்கிறாங்க, ஹீமேன் வந்து அடிக்கிறாங்க. நடைமுறைக்கு இது நடக்கவே நடக்காது. பசங்களுக்கு வந்து ஃபேண்டசி அப்படின்னு ஒரு உலகத்தை காமிச்சிட்டு ஆனால் நடைமுறைக்கு எதுவுமே இல்லவே இல்லை. ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ட்ரீம் பண்ணவே விடுறதில்ல. ஸோ த ஐடியா பிஹைண்ட் கலர் பென்சில் ஆர் கிக்கி அண்ட் கோகோ இஸ் நடைமுறையில் என்ன நடக்குது, இந்த நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய். அந்த ஜாயை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. நான் 2 பசங்க பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா வசதி இல்லை, ஆசை இருந்தது ஆனால் வசதி இல்லை. பொண்ணு பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தினால வந்து நாங்கள் வந்து என் பசங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை நான் வந்து சொன்னேன். ஆனால் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ரொம்ப எல்லாருக்கும் சொல்கிறது ஆசைப்படுறது ஒரு செய்முறை இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் நிறைய கதையை பற்றி நான் நிறைய சொல்லலை, ஆனால் ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன். யாரையும் வந்து அடிக்க போகிறதில்ல, யார் வந்து பறந்து வர போகிறதில்ல, யார் வந்து திடீர்னு முளைக்க போகிறதில்ல, இதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் நடைமுறைக்கு நடக்கவும் நடக்காது.
நம்ம சராசரி மனுஷனாக இருக்கும் போது நம்ம யாரோ ஒருத்தரை பார்க்குறோம், ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குறோம், அவங்க நம்ம உதவி செய்கிறாங்க. நம்ம ஒரு நன்றி சொல்லணும், ஒரு நிமிஷம் நினைக்கணும், ஒரு நிமிஷம் சிரிக்கணும், ஒரு நிமிஷம் அன்பை அரவணைக்கணும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத வந்து தான் பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் ஆசை தான், என் பையன் எம்எல்ஏ ஆகணும், இல்லை ஐஐடி படிக்கணும், இல்லாட்டி ஐஏஎஸ் படிக்கணும், எல்லாம் ஆசை. எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு. ஆனால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அவங்களோட குணம். அந்த குணத்தை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதுதான் அவங்க மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தில் படிப்பு தானாக வரும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எல்லாருக்கும் வந்திருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது ஃபஸ்ட் டைம். நான் ரொம்ப நல்லா பேச மாட்டேன், எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், எல்லாரையும் அன்பாக வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பு நிறைய கொடுங்க. எவ்வளோக்கெவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க, கண்டிப்பாக அன்பு திரும்பி வரும். சிம்பிளாக சொல்லணும்னா டூ குட், பி குட் அண்ட் ஸ்டே ஹம்பிள். அது மட்டும் பண்ணுங்க போதும். 20 வருஷமா விஎஃப்எக்ஸ் டைரக்டராக இருக்காங்க. மலையாளம், ஒடியன், வில்லன் போன்ற படங்களில் இவங்களுடைய ஒர்க் பேசப்பட்டிருக்கு. 15 கேரக்டர்ஸ் இந்த படத்தில் உருவாக்கியிருக்காங்க கிக்கி அண்ட் கோகோவில். பொதுவாக சொல்ல போனோம்னா ஒரு புதுசாக ஒரு அனிமேஷன் வருதுன்னா அதில் உள்ள கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதோட கதை என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம படங்களில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஆனால் இவ்வளோ அழகான கேரக்டர்ஸ் உருவாக்கி அதுக்கு எப்படி விஎஃப்எக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கிரியேட்டிவ் டைரக்டராக இருந்து இந்த படத்தை அழகாக கொண்டு போகிறாங்க. டைரக்டர் கோகுல்ராஜ் பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். ஷோக் அடிங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்லாங்கு கொஞ்சம் மலையாளம் மிக்ஸு தான் கலந்துருக்கு. சாரி ஃபார் தேட். ஆக்சுவலி கிக்கி அண்ட் கோகோ நாங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒன் இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 year we are discussing on கிக்கி கோகோ. ശരിക്കും കിക്കി എന്ന ക്യാരക്ടർ ഇൻസ്പിറേഷൻ ഞാൻ ബേസിക്കലി ഐ എം എൻ ആർട്ടിസ്റ്റ്. ஸோ ഞാൻ വന്നിട്ട് 20 years நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ ஹாலிவுட் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கு, தமிழ் படம் ஒர்க் பண்ணியிருக்கு, மலையாளம் படம் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணியதே இன் மை நேம் இஸ் கான். ஸோ நான் அதிலெல்லாம் என்னோடய கான்ட்ரிபியூஷன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், நான் படித்தது பெயிண்டிங் தான். என்னோடய கரியரில் நான் ட்ராவல் பண்ணியது விஎஃப்எக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ ஏஐயில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுதான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த கேரக்டரை வந்துட்டு டிசைன் பண்ணுற டைமில் ஆக்சுவலி இது ஒரு வேகா வந்த ஒரு ஐடியா தான். கிக்கி என்கிற ஒரு கேரக்டர் ഒരു കോട്ടൺ ഫ്ലവറിൽ നിന്ന് കിട്ടിയൊരു கிடைச்சொரு ஐடியா தான் இந்த கிக்கி. ஸோ அதோட டிசைனும் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டிசைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு ஸ்டோரிஸ் நிறைய யோசித்தேன். நம்ம ஸ்டோரி டீம்ஸ் இருக்குது. என்னோடய ஸ்டோரி டீம் வந்துட்டு அஸ்வின் அண்ட் விஸ்மயா. ஸோ நாங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்த டைமில் நாங்கள் பெருசாக நான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன். ஸோ நான் ஃபேண்டசி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு பெருசாக ஸ்டோரி இதெல்லாம் யோசித்து வச்சு அந்த ஸ்டோரி தான் நரேட் பண்ணியது மீனா மேம் கிட்ட நரேட் பண்ணியப்போ மீனா மேம் சொல்லியாச்சு. மீனா மேம் அண்டு பேட் சார் அவர் சொல்லியாச்சு. ஆக்சுவலி சரி, பேட் சார் வந்துட்டு கிளியராக இருக்குது, அவரோட விஷன் என்ன, அவருக்கு என்ன தேவை, அதில் அவர் கிளியராக இருக்குது. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டசியாக ஆக்ஷனாக கொஞ்சம் ஃப்ளை பண்ணி வர்ற மாதிரி, கையின்னெல்லாம் இது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தப்போ பேட் சார் சொல்லியாச்சு, வி ஆர் மேக்கிங் திஸ் மூவி ஃபார் கிட்ஸ். இதில் வந்துட்டு பெயின் இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது. கிட்ஸே நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்டு வச்சுட்டு கூட கிட்ஸே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹர்ட் பண்ணுறது, ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் தான் எழுதி வச்சேன். ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர். ஒரு கிட்டுன்னு எப்படி நம்ம கதை சொல்லிக் கொடுக்கணும், ஸோ எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர். ஸோ அக்கார்டிங் டு தட் நாங்கள் வந்துட்டு அது அவரோட விஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கு.
அவரோட விஷன் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு எப்படி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தா நிறைய இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் சினிமேட்டிக்கலி பார்த்தா நிறைய வயலன்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய அஜெண்டாஸ் இருக்குது அதில். இப்போது சிம்சன் ஒரு கார்ட்டூன் பார்த்தாலே அதுலேயே நிறைய அஜெண்டாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கார்ட்டூன்லும் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் அஜெண்டாஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரெண்ட்ஸு போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஒரு பியூர் ஃபீல் குட் ஒரு 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 ஃபீல் குட் மூவி, ஒரு குழந்தை பார்த்தா அவருக்கு அது அந்த குழந்தைக்கு எப்படி அது பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக, அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக, அந்த மாதிரி ஒரு 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 சப்ஜெக்ட் தான் பேட் சாரோட மைண்டில் இருந்தேன். ஸோ வி ட்ராவல் த்ரூ தட் ஒரு 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 கன்க்ளூஷனில் வந்தாச்சு. இப்போ இந்த நீங்கள் பார்த்தது வந்துட்டு ஒரு 1.1% ஆஃப் நம்ம பிளான் பண்ணுற படத்தோட குவாலிட்டி தான். ரொம்ப குயிக்காக பண்ணியிருக்கு. சாரி ஃபார் தேட். அதில் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் அங்கே இங்கெல்லாம் இருக்கும், அதில் மன்னிச்சு கொடுங்க. ஆனால் வி வில் கம் அப் வித் பெட்டர் குவாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி நெக்ஸ்ட் இயரில் பிளானிங் ஃபார் த ரிலீஸ். ஸோ எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஒரு ட்ரை தான். ஸோ லாட் ஆஃப் ஒரு நிறைய படங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் வரணும் தான் என்னோடய ஆசை. மீன்ஸ் இந்தியன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி மேலே வரணும். ஸோ இந்தியன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி ஒரு பீக்கில் வரணும் தான் ஆசை. ஸோ பேட் சார் இஸ் டேக்கிங் ஏ ஹியூஜ் ரிஸ்க். அண்ட் இப்போ எடுக்கிற இந்த ஸ்டெப்பு எல்லா அனிமேட்டர்ஸினும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா அனிமேட்டர்ஸினும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஹெல்ப் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ யா, தேங்க்யூ. மீனாலேருந்து கோகுல் வரைக்கும் எல்லோரும் என்ன பேடு சொல்கிறாங்களே அப்படின்றது. அதாவது பி நாராயணன் அவரோட ஷார்ட் ஃபார்ம் தான் டைரக்டரோடது வந்து பேடுன்னு சொல்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. அதனாலவா? ஓகே. ஏன்னா அந்த டீமில் யார் பேருன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வந்துடும்ல, அதுக்கு தான். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஃபிலிம்ஸ்க்கு விஎஃப்எக்ஸோ எஸ்எஃப்எக்ஸோ ரொம்ப முக்கியம். ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் ஓவர் 2 டெக்கேட்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வன் 2, அமேசான் வெப் சீரிஸ் வில்லேஜ், ரீகன், ஆன் ஃபயர் மாதிரி வெப் சீரிஸாக இருக்கட்டும், அநேகன், பாகுபலி, ஸ்பைடர், பேட்மேன், இப்படி பல படங்களில் இவருடைய விஎஃப்எக்ஸ் பேசப்பட்டிருக்கு. தே ஆர் லக்கி டு ஹாவ் யூ ஆன் த டீம் சார். விஎஃப்எக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் GM கார்த்திகேயன், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். Anyway, nice to see everybody here. And is it audible now? Yeah. எல்லாருக்கும் வணக்கம். And என்னோட பேர் கார்த்திகேயன். I have been in the industry for almost 20 years now, more than 25 years. Actually, this is the first stage that I am representing, and this is all because I have put in Gokul with me for almost 8 years now. So in the 8 years, நாங்கள் பண்ண ஸ்ட்ரகிளில் வந்து we have come to a stage wherein எங்களோட அவுட்புட்டையும் திறமையை காமிச்சு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து வி வாண்ட் கிவ் த பெஸ்ட் ஃபார் வாட் நாராயணன் சாரும் இல்லை கோகுல் ராஜும் கொண்டு வர ஒரு விஷயம் வந்து கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஐ ஹவ் ஃபியூ மெம்பர்ஸ் ஆஃப் மை டீம் இயர், மணி அண்ட் அஸ்வின் ஆல்சோ as a script writer here. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இனிஷியலி இட் வாஸ் ஆல் ஸ்டார்டட் வித் டாட் ஃப்ரம் மீனா மேடம். ஷி வாஸ் த மெயின் கோர் டு ஸ்டார்ட் த ஹோல் ப்ராசஸ். And based on our inputs and also Shivraj and Gokul எல்லாருமே பேசினதுக்கப்புறமா we decided to have this as a bigger team. Right now we are a small team. ஏன்னா நம்ம இப்போ இனிஷியலாக இருக்கிற ப்ரீ-ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் முடிச்சிட்டோம். Now we are getting into the production stage wherein maybe another 6 to 8 months we will trying to wrap up the whole thing. ஸோ இதில் மெயின் எஃபோர்ட் என்னென்னா வந்து இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ஃபிலிம் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமேஷனாக இருக்கட்டும், கண்டென்ட் வைஸ் இட்ஸ் லைக் நாட் வெரி குட் ஏன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு விஷயம். அதை வி வாண்ட் டு யூஸ் இட் இன் ரைட் வே அண்ட் வி வாண்ட் ஆல்சோ மேக் இட் ஷோர் தட் இட் இஸ் த ரைட் திங் ஃபார் த கிட்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து வி ஹவ் புட் இன் லாட் ஆஃப் டீம் ஃபார் திஸ் அண்ட் தெர் ஆர் டீம்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் இந்தியா. தெர் ஆர் டீம் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், தெர் ஆர் டீம் ஃப்ரம் பூனே. அது இல்லாமல் இப்போ பெங்களூர்லேருந்து என்னோட டீம் மெம்பர் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வி ஆர் ட்ரைங் டு புட் இன் ஆல் த எஃபர்ட்ஸ் டு கெட் திஸ் whole picture in the right way. And as a
இந்த ப்ராஜெக்ட் எனக்கு புது விஷயம் என்ன அப்படின்னா க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இன்வால்வ் பண்ணியிருக்கிறது வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ ஆல்சோ டு engage and work on it, and so I hope we'll surely do the best for Narayanan sir. And anyway, thanks for wishes and thanks for coming here, and let's for the work. Thank you. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பொதுவாக தமிழ் சினிமாவில் எங்கேயும் எப்போதும் தீயா வேலை செய்யணும் குமார், அரண்மனை 3, காஞ்சனா 2, ஒத்த சிறப்பு, வினோதய சித்தம் அப்படின்னு பல்வேறு ஜானரில் உள்ள படங்களுக்கும் அழகாக பேய்க்கு கூட மியூசிக் போட்டிருக்காரு. ஆனால் முதல் முறையாக கிக்கி அண்ட் கோகோ ஒரு அனிமேஷன் படத்துக்கு இசையமைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பாடல்கள் இருக்குமா, என்ன மாதிரி நீங்கள் ஒர்க்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? இசையமைப்பாளர் சி சத்யா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். கீக்கி கோகோ அந்த டைட்டிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில். அது கேட்கும்போதே ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், இது வந்து எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். சார் சொன்னார் இங்கிலீஷில் தான் பண்ண போகிறேன். இங்கிலீஷ் தானா? ஃபுல் இங்கிலீஷ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கார்த்திக் அண்ட் கோகுல் ராஜ். அவங்க தான் ஆக்சுவலாக அவங்கள இன்ட்ரோ பண்ணாங்க. இது சடனாக நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த 1 வீக்குள்ளே தான் ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, இந்த விஷுவலுக்கு முன்னாடி ஒரு விஷுவல். ஸோ அந்த மியூசிக்லாம் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கும் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாகவே குழந்தைங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். நான் யூஸ்வலாக என்னோடய ஸ்டுடியோவில் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளாட்ஸில் எல்லாம் குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க. நான் எப்போவும் ஒர்க் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லோரும் ஸ்டுடியோவில் வந்து ஜாலியாக விளையாட விட்டுருவேன். என்னை அப்படியே ஸ்பீக்கர் பின்னாடியே சோஃபாவில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடுவாங்க. உள் ரூமில் போயிட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்துகிட்டு. ஸோ அந்த வைபே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹோலாக அந்த ஸ்டுடியோலேயே அப்படியே மாறிடும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் இப்போ நானே மியூசிக் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறையா சில்ட்ரன்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணணுன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இது பொதுவாக உள்ள கமர்ஷியல் படங்களை மாதிரி இல்லாமல் இந்த படத்துக்கு மூளையை கலட்டி வச்சு வேலை பார்க்க வேண்டியது ஒரு டெக்னிக்கல் டீமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 வித்தியாசமான முயற்சி. ஒரு புதிய ஜானராக அந்த படத்தை கொண்டு வர போகிறாங்க, அதுவும் தமிழில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அழகாக அந்த படத்தை எடுத்து கொண்டு போகக்கூடிய கீக்கி கோகோ படத்தின் ப்ரொடக்ஷன் ஹெட் திரு சிவராஜ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே நிறைய வந்ததுலேருந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. பாசிட்டிவ், ஃபீல் குட், நல்ல வைப், இந்த மாதிரியானதான் இருக்க போகுது இந்த படமே. ஸோ குழந்தைகளுக்கு உண்டான ப்ராப்பர் ஒரு 80 minutes கண்டென்ட் இது. ப்ளஸ் பேட் சார் சொன்ன மாதிரி இல்லாத விஷயம், லார்ஜர் தேன் லைஃப் காமிக்கிறது எங்களோட மோட்டிவ் இல்லை. ஸோ டெய்லி லைஃப்பில் குழந்தைங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அது சொல்லப்படாமல் இருக்குது. அதை தான் இதில் நம்ம காமிக்க போகிறோம். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி feel good and it's also going to be very 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 interesting. So wish you all a advance happy new year. Thanks for all coming. சரிக்கிறோம். அவதார் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி அனிமேஷன் படங்களை ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைமே இந்த அனிமேஷன் படத்தில் நடிக்க போகிற ஒரு குழந்தை வந்து இங்கே இருக்காங்க, ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். இவங்க நேரில் வந்திருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கோகோ படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கக்கூடிய ஸ்ரீநிகா அவர்களை பேச அழைக்கிறோம். அப்படியே இருங்க, மைக் உங்களுக்கு வரும். கோகோ கதையெல்லாம் சொல்லிட்டாங்களா? என்ன மாதிரி நடிக்க போகிறீங்க, எங்கே ஷூட்டிங், இதெல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு. உங்கள் பேர் என்ன? My name is Shrenika. ஓகே, என்ன படிக்கிறீங்க? ஐயோ, I'm in 2nd grade. ஓ, Hi, I'm Coco. அப்போ கோகோ, இந்த படத்தில் வேறு என்ன டயலாக் எதுவும் இருக்கா? என்ன சொல்லி கொடுத்தாங்க டைரக்டர் சார்? சரி, கோகோ பாடுவாங்களா? அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கோகோ நீங்கள் தானே? போஸ்டரில் இருக்கிறது நீங்கள் தானா? Yes. ஓ, அது மட்டும் நல்லா பேசுகிறீங்க. யா, ப்ளீஸ் கம்.
நீங்களும் வேணா ஒரு மைக் வச்சுக்கோங்க, ஒரு மைக் கொடுப்பா. அங்கே இருக்காங்க. ஸ்ரீனிகா sit there and speak. உங்களுக்கு இவங்க கவர் ஆக மாட்டாங்க, ஒரு மைக் கொடுங்க. ஹலோ. மேபி நீங்க கேட்டா சொல்லுவாங்க. Hi Shrinika. Hi, How are you? I'm good. So tell them what does Coco like? Coco really likes butterflies like I am. And Coco really likes pets. Wow. So do you have a pet? No, I do not have a pet, but I really want one. And what kind of pet do you want? I want a dog. Okay, and what are you going to do with the dog then? Are you going to take care of it? Yes, How? I'm going to take care of it. Yeah, taking care of the pet like? Like, You'll take care of him safely? yes. Okay. And does your mother or dad has a problem having you having a pet? Yes. Okay, so you want to say something? What you're wearing today and how do you like being on stage? It's your first time. Where do you live though? I live in Atlanta. Okay. And what is your dress today? It's your favorite Yes. butterflies? Yes. Okay. And tell the press thank you for coming. Thank you for coming. Sorry, குழந்தைய வந்து நம்ம குழந்தையாவே பார்க்கலாம் because that's the most important moment. You want anything else to add up? No. Okay. Let's give the mic. தேங்க்யூ ஸ்ரீனிகா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு அனிமேஷன் ஃபிலிமு, தேங்க்யூ. ஃபஸ்ட் டைமாக ஒரு அனிமேஷன் ஃபிலிம் 80 மினிட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சில்ட்ரனுக்குன்னு இந்த உலகத்தில் ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு அனிமல் நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறோமோ அது எவ்வளோ நம்ம கூட அன்பாக இருக்குமோ அது அப்படியே இந்த ஸ்க்ரீனில் காமிக்க போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத இந்த குழந்தைங்க மூலமாக ஒரு பெட் மூலமாக நம்மளுக்கு காமிக்க போகிறாங்க. அதுவும் ரொம்ப நமக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிக்கி கோகோ படத்தோட டைட்டில் லான்ச் இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்ரீனிகா லான்ச் பண்ண படத்தோட டீம் எல்லோரும் இப்போ பெற்றுக்கொள்வார்கள். ரெடியா ஸ்ரீனிகா? ரெடியா? கிகோவோட அடுத்தடுத்த அப்டேட் நிறைய இருக்குது, நிறைய மேடைகள் இந்த படத்துக்காக. டீம் மெம்பர்ஸ் யாரும் இருக்கீங்களா? அப்படியே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்களா? கிகி கோகோ படத்தோட டீம் மெம்பர்ஸ். வீடியோ